ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளெக்ஸில் இந்த இடத்துல கடல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடலை ரெண்டாக பிரித்து அது இருக்கிற லூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டையை போட போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். எப்படி ப்ரோ கடலை பிரிக்க போகிறீங்க சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம கையில் இந்த குச்சி இருக்குது பார்த்தீங்களா, இது சாதாரண குச்சி இல்லைங்க, இது ஒரு மந்திர குச்சி. இது இந்த மாதிரி யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா கடல் ரெண்டாக பொழந்துக்கும். ஆனால் இது சில செகண்ட்ஸுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கும். அந்த கேப்புக்குள்ளே இங்கே இருக்கிற ரேரான மீனிங்க எல்லாத்தையும் என்னடா இது, என்னடா கடலுக்குள்ள லாவா விட்டுட்டு இருக்கீங்க, போ 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 போ. அது வந்துட்டு க்ளோஸ் ஆச்சு. நம்ம சாப்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டிக்கோட பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 செகண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வைக்க முடியுதுங்க. ஓ அப்படியா விஷயம். திருப்பி போகணும், ட்ரை பண்ணி பார்ப்போம். திறந்திரி சீசே ஓப்பன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த ஸ்டிக்கு ஒரு நேம் இருக்குது. இது ஒரு கதை தான், ஆனால் எனக்கு அந்த நேம் பார்த்தீங்கன்னா மறந்து போச்சுங்க. ஸோ உங்களுக்கு ஞாபகம் தான் நிறையா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. கலெக்ட் பண்ணு அவ்வளோதான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து உள்ளே போக முடியாது. இப்போ மேலே போயிட்டு நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த நண்டு அப்புறம் இந்த மீன் எல்லாம் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஓகே, 5 லூட்டை பற்றி தான் கலெக்ட் பண்ணிட்டோம். யாரா தம்பினே பார்க்கறதுக்கே மொரட்டால நிற்கிற? ஓ பொண்ணா, இது அப்கிரேடு ஸ்பீடு. ஓ நம்ம இந்த ஓடுற ஸ்பீடில் அப்கிரேட் பண்ணுற கடை போல இருக்குது. செல் இயர். ஓ இந்த பைப்பில் தான் நம்ம வச்சு இந்த கலெக்ட் பண்ண எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் பற்றி சேல் பண்ணிவிடுவோம். இப்போதைக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 1685 காசு இருக்குது. இது வந்து ஸ்டிக்கு கடை. இந்த கடையில் தான் பார்த்தீங்கன்னா குச்சி வைப்பான். இந்த குச்சியை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை நம்மளால் வந்து எக்ஸ்ட்ரா செகண்ட்ஸுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வைக்க முடியுங்க. இன்னும் அப்புறம் உங்ககிட்ட ஆல்ரெடி 4 குச்சி இருக்கே சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் இல்லைங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டை எடுக்க ஆரம்பிச்சுட்டு எடுத்துக்கினே இருக்க போது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பவர் கட் பண்ணிட்டான். பவர் கட் பண்ணதால என்ன ஆயிடுச்சுன்னா, நான் போட்ட ரெக்கார்டு கரப்ட் ஆயிடுச்சிங்க. அதனால் அந்த குச்சி வாங்கின வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடுச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்ட முடியல. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கடைசியாக வாங்கின குச்சி இதுதான். வீடியோ தான் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பேன். மற்றபடி வேறு எதுவுமே நான் பார்த்தீங்கன்னா பண்ணலங்க. இந்த ஸ்பீட் அப்கிரேட் பண்ணல, வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா பண்ணல. குச்சி வண்டி வாங்கி எங்கேயும் வச்சேன். பட் என்ன பண்ணுறது, பவர் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் காலி பண்ணிட்டானுங்க, நாசமாக போகணுங்க. என்னடா இது, இந்த அக்கா ஏதோ மந்திர சூரியன்காரி மாதிரியே பாலில் வச்சுக்கிட்டு இருக்கு. ஓ பெட்டு கடை. எல்லா கேம்லையும் இது ஒன்று பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடுறானுங்க. அந்த ஒரு பால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே பெட்டு இருக்கா. அந்த பெட்டை நம்ம வாங்கினோன்னா நமக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஒரு எபிலிட்டி மாதிரி பார்த்தீங்கன்னா கிடைக்கும், அவ்வளோதான். சரி, இது புது ஸ்டிக் எவ்வளோ தூரம் திறக்குது பார்க்கலாம். திறந்துரு சீசே. வாவ், இது பாருங்களேன், நல்லா பார்த்தீங்கன்னா திறந்துருக்கு. ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் யூஸ் பண்ண குச்சியோட பவர்ஃபுல்ன்றதுனால இன்னும் எக்ஸ்ட்ரா செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கடலை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கும். நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தா மறக்காம முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்மளோட ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு அப்படியே மறக்காம வீடியோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஐப்பா ஏற்றி விட்டுருங்கப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ட்ரை பண்ணி பாப்பா. திறந்திரு சீசே. என்ன ஆயிட்டாங்களோ இந்த ஒரு ஆள் கடனிலே, திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் ஆசை தீரும். ஐயா, இந்த லாவா தொல்லை வர பையன் தாங்க மாட்டேதுங்க. எங்க போனாலும் பாருங்க லாவா வர பின்னாடியே வருது. அழகா பொண்ணு தப்பாங்க. நீங்களே வீடியோ போகிற அழகான பசங்க பிள்ளைங்களா இருந்தா மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. நீங்க போடக்கூடிய ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ நம்ம கலெக்ட் பண்ண எல்லாத்தையும் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக சேலை பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். அடேங்கப்பா, 17,000 தரானா, நல்லா இருக்கே, போடுறா சேல. எவ்வாடி அந்த பெரிய மந்திர கோடு வாங்கணும்னா நமக்கு வந்து 20,000 ரூபாய் வேணும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. முடிஞ்சோளங்க இந்த ஸ்பீடையோ அப்புறம் இந்த ஜம்ப் பண்ணுறதையும் இப்போ அப்கிரேட் பண்ணிக்கலாங்க. எதுக்கு பிறகு இந்த ஜம்ப் பண்ணுறது அப்கிரேட் பண்ணுறீங்க சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சில மீனெல்லாம் இவனுங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிதக்க விட்டுருப்பானுங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ஜம்ப் பண்ணி தான் பிடிக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஜம்பிங்கே கொஞ்சம் அப்கிரேட் போட்டோம். ஓகே, இப்போ இந்த அம்மா கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இந்த ஒரு மீனை பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஓடா சீக்கிரம் உடஞ்சி தோலை. வாவ், ஒரு ரேரான பெட்டு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டைடு பப்புலா. ஏதோ ஒன்று வச்சு போடு. என்னடா இது, திருப்பி அதே கொடுத்துருக்கானுங்க. 3வது என்ன கிடைக்குது பார்க்கலாங்க. கமான் ஓடா. 3வது மீண்டுமா? என்னங்கடா இது, 3மே ஒரே பெட்டாக இருக்குது. இருங்க, இதை ஃபியூஸ் பண்ண முடிஞ்சா செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைங்க, ஃபியூஸ்லாம் பண்ண முடியல. இதுக்கான எபிலிட்டி என்னன்னா, நமக்கு 15% லக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லெவலை வந்து ஒரு 4% எக்ஸ்ட்ரா வந்து பூஸ்ட் பண்ணுமா. நம்ம இந்த கடலை பிரிக்கிறோம்ல, பிரிக்க போது எக்ஸ்ட்ரா ஒரு 1 செகண்ட் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் வைக்குமா. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டோட எபிலிட்டிஸு. நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கடலை பிரித்து போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 21,000 பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டோம். அதெல்லாம் காட்டி போர் அடிக்காம நான் சொல்கிறா பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேங்க. இதுக்காச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காம வீடியோ குறித்து லைக் போட்டுக்க பற்றி கண்டினியூ பண்ணுங்கய்யா. அந்த பிரம்மாண்டமான மந்திர கோலை பற்றி வாங்கிட்டாங்க. இது பார்க்குறதுக்கு நம்ம பொசைடனோட வெப்பன் மாதிரியே இல்லை.
எனக்கு அந்த எஃபெக்ட்ல நல்லா பிடிச்சிருக்கு. சரி, இப்போ இதை வச்சு எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா போக முடியும்னு பார்க்கலாம். தீரந்திரிசிசே இது இன்னும் எவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணி வைக்க தெரியல. பட் திறந்து வச்ச வரைக்கும் நமக்கு பார்த்தா லாபம். எனக்கு என்னன்னா அந்த கடைசி எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா போயிட்டு பார்த்துட்டு வரணும். ஆனால் இப்போ நம்ம கிட்ட இருக்க ஸ்பீடை வச்சுன்னா அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா போக முடியுமா தெரியல. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா 3 பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா போக முடியாது. அங்கே எதிர்க்க லா வேற இருக்குது. ஒரு யூட்டர்னை போட்டு பார்த்தீங்கன்னா கடை ஓடிடுவோம். ஐயே என்னடா அது மூட போகுது, நிற்காம ஓடு 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 ஓடு. இதில் மாட்டினோம், அவ்வளோதான். ஐயே இந்த லாவா தொல்லை வேற பெரும் தொல்லையாக இருக்குங்க. முடியல 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 போயிடு 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 போயிடு. யோ பாடி ஜஸ்ட் மிஸ். கண்டிப்பாக நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பீடை வந்து அப்கிரேட் பண்ணியே ஆகணுங்க. இங்கே இருக்கிற ஸ்பீட் வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் போக முடியாது. பரவாயில்லையே, திருப்பி பார்த்தீங்கன்னா 7000 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. இந்த வாட்டி நம்ம பெட்டெல்லாம் வாங்க போகிறது. இந்த அம்மா கடைக்கு போய் வச்சு ஸ்பீட் அப்கிரேட் பண்ணிடலாம். 33 தான் பார்த்தீங்கன்னா இருக்கா நம்மக்கிட்ட ஸ்பீடு. இதை அப்கிரேட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தா காசு இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், ஜம்ப் ஸ்பீடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா விட்டுருவோம். இப்போ மறுபடியும் போயிட்டு எவ்வளோ லூட்டை கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எட்ஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போயே தீரணும். அதேமாரி இப்போ பக்கத்தில் நம்மளுமே நிறைய பிளேஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து இந்த கடலை பிரிக்க போது அவங்க கூட உள்ளே போனால் என்ன ஆகுது நான் பார்க்கணுங்க. அதையும் பார்த்து நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பார்த்துலாம். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போவோம். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணு காசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, அதை மனம்தான் உணர மறுக்கிறது. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானனே. போட 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 மாற்றாத. யோ பாடி ஜஸ்ட் மிஸ். மாட்டின்தா என்ன ஆகிறது. அங்கே நம்ம கதை வந்து முடிச்சிட்டு இருக்கோம். அந்த லூட்டில் பிடிங்கிட்டு இருப்பானுங்க. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 10,000 இருக்குது. ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா வாங்க முடியாதுங்க. ஏன்னா 15,000 பார்த்தீங்கன்னா கேட்குறான். வேறு வழியில் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாட்டி இந்த கடலை பிரித்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வர வேண்டியதா. கமான், என்ன பண்ணனா கடலை பிரித்து போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடை வந்து அப்கிரேட் பண்ணிட்டாங்க. அதை காட்டி போர் அடிக்க வேணாம் சொல்கிறா பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 35 ஸ்பீட் இருக்குது. இதை வச்சு நம்ம எஜ்ஜிக்கு போக முடியுமா முடியாத பார்த்து செக் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் இதை வச்சு போக முடியலன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளானை ட்ராப் பண்ணிட்டு மற்றவங்க கடலை பிரிக்க போது நம்ம அவங்க கூட போனால் என்ன ஆகுது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். போ வந்துட்டேங்க. ஆனால் இவ்வளோ தூரம் கடலை பிரித்து வந்ததுக்கு ஒரு ரேர் ஐட்டம் கூட தரலங்க. மனுஷங்கடா நீங்களா. வந்துட்டோம், ரிட்டர்ன் போக முடியுமா தெரியலையே. சரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. இது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். நம்மளோட ஜோலி பார்த்தீங்கன்னா முடிய போகுது. அவ்வளோதான், லூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டே போயிடும். பா தூக்கி அடிச்சிட்டாங்க. இந்த எல்லா லூட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ அவனே பிடிக்கிட்டான். ஸோ அவ்வளோதான், ஒன்றும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா இப்போ என்கிட்ட 35 ஸ்பீட் இருக்குது. அதுக்கே போக முடியல. அடுத்த ஸ்பீடுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 கேட்குறான். 50 ஸ்பீடு எத்தனை தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா போக முடியும் போல இருக்கா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடலை பிரிச்சிட்டாங்க. இவங்க கூட பார்த்தீங்கன்னா போகலாம். அங்கே ஏகப்பட்ட மீனிங் இருக்குது. கலெக்ட் பண்ண முடியுமா? முடியல. ஹேய் என்னது, இவன் கூட வந்தால் வழி சின்னதாக இருக்குது. இவன் எந்த மந்திர கூட யூஸ் பண்ணுறான்? லெவல் 1 டே தம்பி, இல்லடா ரிவர்ஸில் போகிற இருங்க. இந்த தண்ணி மூண்டா நம்மளை தூக்கி அடிச்சிருமா? நல்ல வேலை சாகலையே, தூக்குண்டி அடிச்சிரு. அதுக்கு பற்றி சந்தோஷம். இது இவந்துக்குள்ளே ஆஹா, மற்றவங்க கூட நம்ம உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா தண்ணி தூக்கி அடிக்குது. லூட்டை பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண முடியலங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேர்ல்டு. அதை அன்லாக் பண்ணோன்னா 50,000 காசு வேணுமா? ஆனால் போங்கடா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. ஒரு கடலை பிரித்து எஜ்ஜி வரைக்கும் பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் லைக் மட்டும் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்ன ஷேரை தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி நிறைய ரோப்ளக்ஸ் கேம்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் கிடைச்சா சேனலில் போட்டிருக்க ஓல்ட் வீடியோஸையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம ஒரு லைக்கு, ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு அப்படியே மறக்காம வீடியோக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐப்போ ஏற்றி விட்டுருங்க. டேக் கேர் ஃபாரட்டா.